சேலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலைக்கு தாங்க நஷ்டம். ராஜு உங்களுக்கு ஒரே ஒரு புள்ள. அந்த புள்ள கஷ்டப்பட்டா அந்த பாவம் உங்களை தான் சேரும். சொன்னதை கேட்காம போற புள்ள கஷ்டப்பட்டானா எந்த அப்பனோட மனசும் சங்கடப்படாது. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கூட அந்த பொண்ணை அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கான்ல. பசங்களை சின்ன வயசுல இருந்தே கண்டிச்சு வளர்த்துருக்கணும். அதனால வந்த வேணதான் இது. இனிமே கத்துறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. எனக்கு அப்படி ஒரு மகனே இல்ல நினைச்சுக்கிறேன். என் சொத்துல இருந்து ஒரு கால் காசு கூட அவனுக்கு தரமாட்டேன். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அப்படியே நடந்தாலும் நல்லா இருக்குமா? நீ ஒன்னும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். நான் ஒன்னும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல. நான் அவனோட சித்தி. நான் சொல்றத கேட்டுதான் சொந்த மகனுக்கே சொத்து கொடுக்காம வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு ஊர் உலகம் எல்லாம் பேசும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ராஜுவுக்கு கொடுக்காம இந்த சொத்தெல்லாம் யாருக்கு கொடுக்க போறீங்க? அது ஏன் இஷ்டம். யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், இல்ல தர்மஸ்தாபனத்துக்கு எழுதி வைப்பேன். போடி. பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டா. உங்களாலதான் அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது. அதான் வீட்டை விட்டு போயிட்டாள. அவ உங்க தைரியத்துல தான் எவனோ ஒருத்தன் கூட வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அது சரி, நீ அவன் கூட ஓடி போயிடுன்னு நானும் அவகிட்ட சொன்னேன். அவ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறா. பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே. அவங்கள கூப்பிட்டு இங்கேயே இருக்க சொல்லுங்க. ஒன்னும் வேண்டாம். அது ஏங்க? அவ வேலைக்கு போறா, அவனும் பணக்காரன். அவங்க கொடுக்கற பணத்தை வச்சு இந்த குடும்பத்தை ஓட்ட வேண்டாம். நான் கொடுக்கற பணத்தை வச்சு ஓட்டினா போதும். ஒருவேளை நம்ம பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்தாள்னா அவங்கள நான் சேர்த்துக்க மாட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னா என்ன பண்ணுவா? அவ இங்கதான் வருவா. அப்போ நான் அவளை சேர்த்துப்பேன், நானே கவனிச்சுக்குவேன். நீங்க இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கோவம் தான் வரும். நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு மேல எனக்கும் கோவம் வரும். நானும் 4 அடி கொடுப்பேன். ஏற்கனவே வாங்கினதெல்லாம் மறந்துட்டியா? எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. பொண்ணை பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவளை வேலைக்கு அனுப்பி கடைசி காலத்துல உங்ககிட்ட அடிபடணும்னு எனக்கு இன்னும் விதி இருக்கு.